அருகே முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைத்ததால் 9 வயது சிறுமியை சரமாரியாக தாக்கி காயத்தை ஏற்படுத்திய நபரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பாவேந்தர் வீதியைச் சேர்ந்தவர் தமிழ்செல்வி. விவாகரத்து பெற்ற இவர் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 9 வயதில் மகள் உள்ளார். இந்த நிலையில் சக தொழிலாளியான நவீன்குமார் என்பவர் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்திருந்த நிலையில் அவருடன் தமிழ்செல்விக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருவரும் 2வது திருமணம் செய்து கொண்டனர். நவீன்குமாருக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர். இருவருமே தங்களது குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்செல்வியின் 9 வயது மகள் எதிர்பாராத விதமாக முகம் பார்க்கும் கண்ணாடியை தவறுதலாக கீழே போட்டு உடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன்குமார் சிறுமியை தலை, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக தாக்கி இரத்த காயங்களை உண்டாக்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு நவீன்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து செம்பூர் ஊராட்சி மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்துள்ளது செம்பூர் கிராமம். இங்கு 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் செம்பூர் ஊராட்சியை வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து செம்பூர் ஊராட்சி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ரவி தலைமையில் செம்பூர் ஊராட்சியை வந்தவாசி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என முழக்கமிட்டவாறு ஊர்வலமாக வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து வட்டாட்சியர் பொன்னுசாமியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரிரங்கன், பன்னீர்செல்வம் மற்றும் சின்னக்குட்டி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பண்டாரவாடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த 6 மாத காலமாக எவ்வித பணிகளும் நடைபெறாமல் கட்டிட பணிகளை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் தரத்தினை உயர்த்தி இரவு நேரங்களில் 24 மணி நேர மருத்துவர்கள் பணியில் அமர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தத்தில் பெய்த கனமழையால் மருத்துவமனைக்கு செல்லும் சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வெள்ளம் போன்று ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், பேரணாம்பட்டு, கேவி குப்பம், வரதராமி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கியது. இதில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து சாலையில் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் மிகவும் அவதிப்பட்டனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் எனவும் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் குடியாத்தம் நகராட்சி ஆணையருக்கு கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தராத மத்திய அரசையும் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசையும் கண்டித்து மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வீரராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி மற்றும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு காவிரி நீரின்றி குறுவை சாகுபடி மகசூலை இழந்துள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல், பருத்தி, எள், வாழை பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், கூட்டுறவு கடன் சங்கத்தில் வழங்கியுள்ள விவசாய கடன் வட்டியை தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் முன்பு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மருத்துவர் அபிநயா விக்கிரவாண்டி தொகுதியில் விவனந்தன் கால்வாய் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பிரச்சினைகளை மையமாக கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் பனை தொழிலாளிகளின் கோரிக்கைக்கு குரல் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர்,
கள்ளக்குறிச்சியில் 35க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தில் பெண்களின் தாலிகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளும் அரசு டாஸ்மாக் வருமானத்தை மூலதனமாக கொண்டு ஆட்சி செய்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறியிருப்பது மக்கள் மீது அக்கறை இல்லாததை காட்டுவதாகவும் கருத்து தெரிவித்தார். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நான் ஒரு பெண்ன்றதால இதை பதிவு பண்றேன். கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சிட்டு 30க்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்காங்க. அப்படின்னா 30 தாலிகள் இன்னைக்கு அறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாஸ்மாக் பொருளாதாரம் மட்டும்தான். இதை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இதை ஒன்று சரி பண்ணிட்டாலே போதும். நான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் மக்களோட நின்று மக்களோட கை சேர்த்து அவங்களுடைய பலத்தை என்னுடைய பலத்தையும் சேர்த்து இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன். தமிழ்நாடு முழுவதும் மூடுறதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உறுதியாக இந்த விக்கிரவாண்டியிலையாவது எனக்கு முன்னாடி என்ன சுற்று வட்டாரத்தில் இந்த டாஸ்மார்க்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ இல்லை மருத்துவமனைகளுக்கு அருகிலோ இல்லை நெடுஞ்சாலைகள்லையோ இருக்க டாஸ்மார்க்லாம் உறுதியாக நானே திருச்செங்கோடு அரசு மிக பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா இரவு திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இரவு 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் உமா திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் மருத்துவ சிகிச்சை மற்றும் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து திருச்செங்கோட்டில் செயல்பட்டு வரும் அரசு மிக பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தினசரி உணவு பட்டியல், உணவின் தரம், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி ஆகியவை குறித்து விரிவாக கேட்டறிந்தார். பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.